ஈவினிங் போல தான் விலாகே ஷூட் பண்ணியிருந்தேன். ஸோ துருவன் வந்து தூங்கிட்டு இருக்கான். அவனுக்கு குளிச்சு விட்டு தூங்க வச்சுட்டேன். ஸோ நானும் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு நானும் குளிச்சுட்டு வந்துட்டேன். அவன் தூங்கி எந்திரிக்கிறக்குள்ள தான் இப்போல்லாம் எந்த வேலையா இருந்தாலும் செய்யற மாரி இருக்கு. விளையாடிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் நகரக்கூட முடியல. சார் விடவே மாட்றாரு. அப்படிதான் டே எல்லாமே போயிட்டுருக்கு. ஸோ அவனுக்கு ஈவினிங் ஸ்நாக்குக்கு வந்து சத்து மாவுல தோசை மாரி ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ அத வந்து மசிச்சு கொடுத்தா சாப்பிட்டுக்குவான். ஸோ எங்களுக்கு வந்து ஒரு 6:00 மேல அண்ணா டீ போட்டு குடுத்தான். குடிச்சிட்டே அப்படியே துருவன் வந்து வாக்கர்ல விளையாடிட்டு இருக்கான். ஸோ அவன் விளையாடுறத பார்த்துட்டே, அப்புறமா அம்மா கிட்ட விட்டுட்டு வந்துட்டேன். நைட் டின்னருக்கு வந்து உப்புமா செய்யலாம் அப்படின்ட்டு உப்புமா தான் ரெடி பண்ணிட்டுருந்தேன். ஸோ இது வந்து யாருக்கு ரொம்ப ஃபேவரட்டுங்கிறத சொல்லுங்க. எனக்கு வந்து பிடிக்கும். ஆனா ஃபேவரட் அப்படிங்கிற அளவுக்குலாம் இல்ல. எனக்கு அப்படியே ஆப்போசிட் என் ஹஸ்பண்ட் தான். அவருக்கு சுத்தமா பிடிக்காது. ஏதோ ஒரு நாள்னா அக்செப்ட் பண்ணிப்பாரு அவ்வளோதான். ஸோ மிச்சரும் தொட்டு சாப்பிட்டாச்சு.